வணக்கம் மக்களே, நான் உங்கள் மடிவை பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். தஞ்சை பெரிய கோயிலில் பூதங்களும் ஏலியன்களும் கட்டினதா. என்னடா சொல்கிறீங்க? தஞ்சை பெரிய கோவிலில் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பூதம் கட்டுச்சுன்றாங்க. அந்த காலத்து பூதங்கள். கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏலியன் கட்டுச்சுன்னு. இதை பற்றி விசாரித்து போய் பார்த்தா அதெல்லாம் இல்லைங்க. தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் நம் முன்னோர்களை வைத்து கட்டினாருங்க. அதை சொன்னோம்னா அடிமைகளை வச்சு கட்டுனாங்கன்னுவாங்க. அடிமைலாம் வச்சு கட்டலைங்க. முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் இருக்காங்களே, மூதாதிகள், அவங்க தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறாரு. ராஜராஜ சோழன் செலவு செய்கிறாரு, கட்டுறதுக்காக பிளான் வரைகிறாரு. அப்போ ஹிந்து மதத்தில் இருக்கிற நம்ம மூதாதிகள், தமிழ் மூதாதிகள் நம்ம அடுத்த தலைமுறைக்காக, வம்சத்துக்காக தஞ்சை பெரிய கோயிலை அவங்க கையால் கட்டினாங்க. ஒவ்வொரு கோவிலில் அந்த கல்லை எடுத்து கட்டும் போதெல்லாம் இந்த தமிழ் குலம் நல்லா பெருகணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணத்தோடையே ஒவ்வொரு கல்லையும் எடுத்து வச்சாங்க. அந்த ஒவ்வொரு கல்லை அவங்க வைக்கும் போது எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி, வேர்வையெல்லாம் சிந்தி, ரத்தத்தெல்லாம் சிந்தி நமக்காக நம்ம முன்னோர்கள் கோவிலை கட்டினாங்க. சத்தியமான உண்மை. தஞ்சை பெரிய கோவிலை முன்னோர்களும் ராஜராஜ சோழன் பணம் கொடுத்து பிளான் வரைஞ்சி கொடுத்து நம்ம முன்னோர்களும் பெரிய பெரிய யானைகளை வச்சு அந்த கட்டினாங்க. அது எப்படி கட்டினாங்கன்னா, அந்த யானையெல்லாம் ஒரு மேட்டில் ஏற்றி அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி 2 பக்கம் செஞ்சு அந்த ஒரு பாதை மாதிரி மண்ணை கொட்டி இப்படி ஸ்லோப் செஞ்சு அது வழியாக அந்த யானைகளை ஏற்றி கல்லுங்களெல்லாம் இழுத்துட்டு போவாங்க. அங்கே வச்சு அந்த கோவிலை ஒன்று அப்படியே மேலே கட்டி அப்புறம் மண்ணை விளக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். விளக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தோடனே யானைகளை இப்படி இறக்கிடுவாங்க. இறக்கி கல்லுகளை ஏற்றி தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாங்க. புரியுதுங்களா? அந்த கோபுரத்துக்கு அப்போல்லாம் அந்த கிரேன்லாம் இல்லை. ஸோ இப்படி ஒரு மண்ணை கொட்டிடுவாங்க. ஃபுல்லாக மண்ணை கொட்டி ஸ்லோப் மாதிரி வச்சுருவாங்க. அப்போ அந்த யானைங்களை கல்லை கட்டி கல்லெல்லாம் இழுத்துட்டு போக வச்சு இங்கே வச்சு யானைகிட்டேருந்து அந்த கல்லை இறக்கிட்டு யானையை கீழே இறக்கிடுவாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த கல்லை சேர்த்து கட்டுவாங்க. கட்டின கடை இன்னும் மண்ணை விளக்கி விடுவாங்க. அப்புறம் கீழே கட்டுவாங்க. அப்படியே அந்த உயரத்துலேருந்து கீழே வரைக்கும் கட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் தான் கட்டினாங்க, ஏலியன் கட்டலைங்க. பதறி போய் தான் இந்த வீடியோ போட்டேன். திடீர்னு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.